சரவேஸ்வரர் சிவபெருமானுடைய 64 சிவ வடிவங்கள்ல ஒருவர்தான் இந்த சரவேஸ்வரர். நரசிம்மர் பிரகலாதனுக்காக தூணிலிருந்து வெளிவந்து ஹிரண்யகசிபுவை வாசப்படியில் வச்சு வதம் செஞ்சாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அசுரனோட ரத்தத்தை அவரு குடிச்சதுனால நரசிம்மரோட கோபம் ரொம்ப ஆக்ரோஷமா மாறிடுச்சு. அதனால தேவர்களும் வைகுண்டமும் நடுநடுங்கி போச்சு. தேவர்கள் சிவபெருமானை வேண்ட சிவபெருமான் சரபேச பறவை உருவெடுத்து நரசிம்மர் கோபத்தை தணிச்சிருக்காரு. சரபேஸ்வரரோட தோற்றம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மனிதன், பறவை, மிருகம் இந்த மூன்றும் சேர்ந்த கலவைதான் சரபேஸ்வரர். எதிரி தொல்லை, செய்வினை கோளாறு இதுக்கெல்லாம் நரசிம்மர் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடும் ரொம்ப முக்கியம். பட்சிகளின் அரசர் அப்படின்னு சொல்லப்படுற சரபேஸ்வரரோட மனைவிகள் பித்தியங்கரா தேவி அப்புறம் சூலினி. இதுல தேவி பித்தியங்கரா சரபேஸ்வரரோட நெற்றிக்கண்ணுல இருந்து தோன்றியதாகவும், இதேபோல காஞ்சி புராணத்திலும் லிங்க புராணத்திலையும் சரபேஸ்வரர் பற்றிய குறிப்புகள் கொஞ்சம் மாறியிருக்கு. எது எப்படி இருந்தாலும் சரபேஸ்வரரோட சக்தியை அளவிடவே முடியாது. கலியுக வரதன் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த சரபேஸ்வரர் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.